வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமைப்பு சாரா தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்தில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான மாற்றங்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசின் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேருவதன் மூலம் கிடைக்கும் பல்வேறு நன்மைகளை இந்த தகவல் விளக்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள 60 வயதை கடந்த தொழிலாளர்களுக்கு மாதம் ஓய்வூதியம் 1000 ரூபாய் வழங்கப்படுவதோடு தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்கு நிதியுதவி அளிக்கப்படுகிறது. 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உழைப்பாளர்கள் தகுந்த ஆவணங்களுடன் சேவை மையங்கள் அல்லது இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து இந்த அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். கட்டுமான பணி மற்றும் தையல் உள்பட பல்வேறு தொழில் செய்பவர்கள் இதில் பயன்பெற முடியும் என்பதுடன் விபத்து, மரணம் அல்லது இயற்கை மரணத்தின் பொழுது குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையும் வழங்கப்படுகிறது. முறையாக பதிவு செய்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிப்பதன் மூலம் அரசு வழங்கும் இந்த சமூக பாதுகாப்பு திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியுங்க. உழைக்கும் வர்க்கத்தினர் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் தங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் இந்த வாரியத்தின் உதவிகள் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது. எல்லோருமே இதை எதிர்பார்த்த ஒரு விஷயந்தாங்க. இப்போ பிறப்பு முதல் முதுமை வரை ஒரு அட்டை, பல நன்மைகள் இதில் கிடைக்கிது. ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, கட்டுமான தொழிலாளர்களுக்கு அரசு வழங்கும் மிக சிறந்த பாதுகாப்பு கவசமே நலவாரிய அட்டை. இது வெறும் அடையாள அட்டை அல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ள பல்வேறு காலகட்டத்தின் பொருளாதார அரணாக நிற்கும் ஒரு திறவுகோல். கல்வி உதவித்தொகை, திருமணம், மகப்பேறு, விபத்து காப்பீடு, மாத ஓய்வூதியம், இதுக்கு எல்லாத்துக்குமே இது பயன்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கட்டுமானம் பார்த்திங்கன்னா 53 வகையான கட்டுமான தொழில்கள், கொத்தனார், சித்தனார் உள்பட உடல் உழைப்பு 60 வகையான உழைப்பு தொழில்கள், சுயத்தொழில், அமைப்பு சாரா பூக்கட்டுவோர், தையல், துணி தொழிலாளர்கள், துணி தேய்ப்பவர்கள், இது மாதிரி எல்லாத்துக்குமே இது பயன்பெறுங்க. யாரெல்லாம் இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த தகுதியான தொழில்கள் 50 வகையான தொழில்கள், 60 வகையான கட்டுமானம் மற்றும் உடல் உழைப்பு தொழில்கள், அமைப்பு சாரா தொழில்கள் 53, உடல் உழைப்பு தொழில்கள் 60, இது எல்லாமே இருக்கிறவங்க இதில் விண்ணப்பித்துக்கலாம். ஸோ ஓய்வுக்கான பலன் மாதம் 1000 ரூபாய் ஓய்வூதியம், இழப்பு இல்லை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களில் பயன்பெற முடியாதவர்கள் கவலையே பெற வேண்டாம். இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 60 வயது நிறைவடையும் போது மாதம் 1000 முதியோர் உதவி தொகையாக வழங்கப்படும். வேறு எந்த முதியோர் தொகையும் ஓல்டு பென்ஷன் பெறாதவராக இருக்க வேண்டும். குடும்ப ஓய்வூதியமாக 400 ரூபாய் வழங்கப்படும். இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. அடுத்த தலைமுறையை உயர்த்துவோம். தொழிலாளர்களின் பெண் குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படும். இதெல்லாமே 10வது படிக்கும் போது 1000, 10வது தேர்ச்சி பெற்றால் 1000, 14வது படிக்கும் போது 1000, 12வது தேர்ச்சி பெற்றால் 1500, 12வது தேர்ச்சி பெற்றால் 1500. ஸோ இப்படி அவங்க ஒரு அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஐடிஐ தேர்ச்சி பெற்றால் 1000, இளங்கலை பட்டம் பெற்றால் 1500, முதுகலை தொழில் பட்ட படிப்பு 4000 ரூபாய் வரை கொடுக்குறாங்க. விடுதி போனஸும் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே விடுதி போனஸ் 6000 ரூபாய் வரைக்கும், தொழில் முறை, இன்ஜினியரிங், மெடிக்கல் எல்லாத்துக்குமே 6000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நலத்திட்டங்களுடைய முக்கியமான 4: கல்வி, குடும்பம், சுகாதாரம் மற்றும் ஓய்வு காலம். இதில் 4 தான் இந்த நலத்திட்ட உதவிகள் அனைத்துமே வழங்கப்படுது. எதிர்பாராத விபத்து மற்றும் பேரிழப்பு, பணியில் இருக்கும் பொழுது விபத்தால் மரணம் 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. பணியில் இல்லாத பொழுது விபத்தால் மரணம் 1 லட்சம், இயற்கை மரணம் 20,000, ஈமச்சடங்குகள் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. நிஜ வாழ்வில் ஒரு மாற்றம் அப்படின்னா இது நடக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஸோ நலவாரியத்தில் முறையாக பதிவு செய்து சந்தா தொகை செலுத்தி வந்தால் குழந்தையின் படிப்பு முடித்ததற்கு 5000 ரூபாய், உயர்கல்வி படித்ததற்கு 6000, மொத்தம் 12,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். பதிவு செய்வதற்கான அடிப்படை தகுதிகள்: வயது வரம்பு 18 60 இருக்கணும். புதுப்பித்தல் ரெனுவல் சைக்கிள் 5 வருடங்களுக்கு ஒரு முறை அட்டையை கட்டாயம் புதுப்பிக்கணும். வங்கி கணக்கு உதவித்தொகை நேரடியாக வங்கி கணக்கில் மட்டும்தான் செலுத்தப்படும். தேசிய வங்கி மயமாக்கப்பட்ட வங்கிகளாக இருத்தல் அவசியம். வாழ்வின் முக்கிய தரங்களை கை கொடுக்கும் அரசு. ஆண்களுக்கு திருமண உதவி 3000, பெண்களுக்கு 5000, மருத்துவம் மற்றும் மகப்பேறு உதவி 6000, கருச்சிதவி 3000, கண்காணி வாங்க 500 ரூபாய். ஸோ எதிர்பாராத பேரிடருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. நலவார அட்டையை பெறுவதற்கான 3 வகையான எளிமையான படி. ஸோ இது எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா? படி 1 அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பணிச்சான்று பெறுதல். கிராம நிர்வாக விஏஓ அலுவலர் அல்லது பதிவு பெற்ற தொழிற்சங்கம் அல்லது மேஸ்திரி ஒப்பந்த இவர்களிடம் நீங்கள் வேலை செய்வதற்கான கையொப்பம். இணைய வழியில் விண்ணப்பித்தல். பழைய ஆவணங்கள்
இசேவை மையம் அல்லது ப்ரௌசிங் சென்டர் மூலமாக பதிவேற்றலாம். படி 3 பலன்களை பெறுதல் மற்றும் புதுப்பித்தல். விண்ணப்பித்த 3 முதல் 6 மாதங்களில் பலன்கள் தொடங்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த தொழிலாளிகள் அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்து விண்ணப்பிங்க. ஸோ விண்ணப்பித்தல், காத்திருப்பு, சரிபார்த்தல், பலன் பெறுதல், இதுதாங்க இந்த டேட்டா பேஸில் தாங்க உங்களுக்கு இந்த தொழிலாளர் அடையாள அட்டையை கொடுக்காங்க நல வாரியத்தின் மூலமாக. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற இசேவை மையத்துக்கு சென்று உடனடியாக இதை விண்ணப்பித்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.